ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலே, மீட்கப்பட்ட ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களே. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டார். அவரே உங்களை முன்குறித்தார். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே உங்களை முத்தரித்தார், தனக்காக பிரித்தெடுத்தார். எத்தனை சிறப்பானவர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். அத்தனை அற்புதத்தான் தேவன், அத்தனை அன்பு கொண்ட தேவன் உங்கள் மேல் நேசம் வைத்து பிரியம் வைத்து உங்களை சேர்த்து அணைத்திருக்கிறார். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. இன்னைக்கு இந்த 19ஆம் தேதி இந்த புதன்கிழமை மகிமையை நடத்த போறாரு, ஜெயமா நடத்த போறாரு, கம்பீரமா நடத்த போறாரு. நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். நல்ல நல்ல விசுவாச எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப 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 நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இவனமை சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு எது நல்லதா இருக்கோ, உங்களுக்கு எது நன்மையை கொடுக்குதோ, உங்களுக்கு எது நிம்மதி கொடுக்குதோ, உங்களுக்கு எது சமாதானத்தை கொடுக்குதோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, உங்க வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்களுடைய பக்தி விருத்தியான ஜீவியத்துக்கு எது மாற்று முன்னேற்றத்தை கொடுக்குதோ அதை பிடிச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. மற்றதை விட்டு விடுங்கள், தவிர்த்து விடுங்கள். ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது பாருங்களேன், அதுக்கு பிடிச்ச சாப்பாடு, அதுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு வாயில் வைத்து அதை ஊட்டுவார்கள். வாங்கிக்கோ, நல்ல விரும்பி விரும்பி சாப்பிடும், கொடுக்க கொடுக்க சாப்பிடும், சந்தோஷப்படும், சாப்பிடும் போதே சந்தோஷப்படும், நல்லா வாங்கி சாப்பிடும். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு பிடிக்காத உணவு, அது விரும்பாத ஒரு உணவு, அதற்கு வேண்டாத ஒரு உணவு நீங்க கொடுத்து பாருங்க, கிட்ட கொண்டு போகும்போதே வாயை காட்டாது. இருந்தாலும் நீங்க கட்டாயப்படுத்தி வாய்க்குள்ள திணிச்சிங்கன்னா துப்பிரும். என்ன பண்ணும்? துப்பிரும். அது எவ்வளவு ஒரு நல்ல ஃபுட்டா இருக்கட்டும், காஸ்ட்லியான ஃபுட்டா இருக்கட்டும், விலை உயர்ந்த ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு உணவு பொருளா கூட இருக்கட்டுமே, நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின உணவு பொருளா கூட இருக்கட்டுமே, கஷ்டப்பட்டு நீங்க சமைச்ச உணவு பொருளா இருக்கட்டுமே, அந்த குழந்தைக்கு மட்டும் பிடிக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், துப்பிரும். மிரட்டி கூட நீங்க ஊட்டி பாருங்க, மிரட்டி, பயமுறுத்தி, அதட்டி, அடிச்சு அழும், அழும். ஆனா என்னதான் பண்ணாலும் கடைசியா துப்பிரும். நீங்க போன் வீடியோ கூட, போன்ல வீடியோ போட்டு ஒரு பிக்சர் போட்டு கூட நீங்க காட்டுங்களேன், பிடிக்கல அதை ஒரு உணவுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், துப்பிரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குழந்தைக்கு இருக்கிறது மாதிரி ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். என்ன தெளிவு தெரியுங்களா? என் வாழ்க்கைக்கு எது நலமில்லாததோ, ஒத்து வராதோ, பாதிக்குதோ அதை துப்பிடணும். எது உங்களுக்கு பயத்தை கொடுக்குது, எது உங்களுக்கு பாவத்தை கொடுக்குது, எது உங்களை வழி விலகி போக செய்யுது, எது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது, நிம்மதியை கெடுக்குது, தூக்கத்தை கெடுக்குது, சந்தோஷத்தை கெடுக்குது, பரிசுத்தத்தை கெடுக்குது, தேவனுக்கும் உங்களுக்குமான உறவை எது கெடுக்குது, உங்க குடும்ப உறவையும் உங்க குடும்ப வாழ்க்கையும் எது சிதைக்குது, எப்படிப்பட்ட எண்ணம், எப்படிப்பட்ட பேச்சு, எப்படிப்பட்ட யோசனை, எப்படிப்பட்ட தொடர்புகள் உங்களை சிதைக்குது, பாதிக்குதோ அதை துப்பிடணும். அது என்ன வேணா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய லாபத்தை கூட கொடுக்கட்டும், அது அநீதியான வழியில லாபகரமான வருமானத்தை கூட கொடுக்கட்டும், ஒரு நட்பா கூட இருக்கட்டும், துப்பிடணும். இப்ப துப்பிட்டா கஷ்டமே. ஐயோ, லாபகரமான ஒரு வருமானம், செலுத்த ஒரு வருமானம், பெருக்க ஒரு வருமானம், ஆனா அது அநீதி. ஐயோ, நட்பாச்சு, நட்பு இல்ல, அது பெரிய வம்பாக மாற போகுது. உங்களுக்கு துப்பிடணும். துப்பாம விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்கு தெரிந்ததான ஒரு அருமையான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் வேறொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கும் நிச்சயம் நடந்தது.
நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு அந்த பொண்ணும் பையனும் போன்ல பேசிப்பாங்க. அந்த பொண்ணும் பையனும் பேசிக்கும் பொழுது அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு பையனுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம், குடி பழக்கம் இருக்குன்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு. அப்ப அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா அதை பார்த்துதான், லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தான். பெற்றார் குடும்பத்தார் தான் பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் பையன் வீட்டில் பையனுக்கு இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு அவங்க மறைச்சிட்டாங்க. அது தப்பு. ஆனா இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு நிச்சயத்துக்கு அப்புறமா. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பொண்ணு தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், அந்த வரனை குறித்து பேசணும், அதை வெளியரங்கமாக்கணும், விவாத ஒரு காரியமா மாற்றணும், அதை மாப்பிள்ளை சரிப்படுத்துறதுக்கோ மனம் திரும்புதலுக்கோ ஏதுவான ஒரு விஷயத்தை பிரயாசப்படணும். ஏதாச்சும் ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணு பேசியிருக்கணும்ல. அந்த பொண்ணு அப்படியே மறைச்சிருச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு தன்னுக்கு கணவனாய் வரக்கூடிய அந்த நபருக்கு ஒரு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு மறைச்சிருச்சு. காதல் கண்ணை மறைச்சிருச்சு. அன்பு வந்துருச்சு நிச்சயத்துக்கு அப்புறமா, காதல் வந்துருச்சு. காதல் கண்ணை மறைச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2வது நாள் 3வது நாள்லயே மாப்பிள்ளை ஆரம்பிச்சிட்டாரு. ஆச்சுங்க, நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 வருஷம் ஆகும். ஆமா, 3-4 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கை வாழுதுங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு தலை அடிச்சுக்குது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்க, நிச்சயத்துக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் மறைச்ச, ஏன் சொல்லல கேக்குறாங்க. ஃபேமிலி எல்லாம் கேக்குறாங்க. பொண்ணு சொல்லுது, அவர் மேல அன்பு வச்சுட்டேன், காதல் கண்ணை மறைச்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு குழந்தையும் பிறந்துருச்சு. நரக வாழ்க்கைங்க, கொடூர வாழ்க்கை அந்த பொண்ணு அனுபவிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுதான் நான் சொல்றேன், நல்ல விஷயத்துக்கு நீங்க சகிச்சுக்கலாம், நல்ல விஷயங்களுக்கு நீங்க பொறுத்துக்கலாம், நல்ல விஷயத்துக்கு நீங்க உங்க நிதானத்தை காட்டலாம். ஆனா தப்பான ஒரு விஷயம், மோசமான விஷயம், உங்க உடலை, உங்க குடும்பத்தை, உங்க வருங்காலத்தை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை, உங்க வீட்டை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்க பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு விஷயமா இருந்தா துப்பிடணும். அதான் வேதம் சொல்லுகிறது, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்வான். பொல்லாத காரியத்துல பிடிவாதமா நிக்காதீங்க. பொல்லாத விஷயம் தெரியுதா, அதுதான் எனக்கு வேணும். பொல்லாத விஷயம் தெரியுதா, அந்த உறவு தான் எனக்கு வேணும்னு சொல்லாதீங்க. பிடிவாதமா இருக்காதீங்க, அதை துப்பிருங்க. நாளைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இது ஒரு சம்பவம் இல்லை, இது மாதிரி நிறைய சம்பவம் சொல்ல முடியும், பல விஷயத்துல சொல்ல முடியும். நல்லதை பிடித்துக் கொள்ளுங்கள், நீதிக்கு புறம்பான விஷயங்களை துப்பி விடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி எஸ் சண்முக கனி, அன்பு சகோதரி எஸ் மேரி, அன்பு சகோதரி ஜி சுதா, அன்பு சகோதரி எஸ் ஜெனிஃபர், அன்பு சகோதரி ஷாலி மற்றும் அன்பான பிள்ளை பெனிட்டா, ஜி ஐஸ்வர்யா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் கே ராஜ், சிஸ்டர் ஆர் சுசீலா தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த புதன்கிழமை காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் நலமாய் வளமாய் வாழ்ந்திருப்பதற்கான அழகான சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். கேட்ட சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு நலமானதை பிடித்துக் கொள்ளவும், நலமற்றவைகளை ஆண்டவரை விட்டுவிடவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தாமே உதவி செய்வீராக. கரம், கிருபை, தயவு, ஆளுகை, ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இன்றைய காரிய கடமைகள், போக்குவரவுகள், திட்ட தீர்மானங்கள், ஆலோசனைகள் என்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேற்றப்பட வேண்டிய அத்தனை நன்மைகளையும் சம்பூர்ணமான ரகத்தில் நீர் தாமே நிறைவாக தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம் ராஜா. விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே,
அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருடத்தையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி செய்து உடைய வருகை வரும் மட்டும் அநேக சந்தோஷமான ஆண்டுகளும் உடைய பிள்ளைகள் காண வேண்டுமென வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அன்பின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமேயானால் அறிந்த அறிமுகமான அனைவருக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.